ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, காலைல டிஃபனுக்கு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தாங்க. வாங்க, அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, அரைக்கிறதுக்கு ஒரு பச்சை மிளகா, தாளிக்கிறதுக்கு ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்படி அளவுக்கு தேங்காய் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கை வந்து உடச்சக்கல்லையும் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் சைடில். பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கடாய், அதாவது எண்ணெய்லாம் ஊற்றாத ஒரு ட்ரை பேன் வச்சுட்டேன். அதில் வந்து அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருந்த பாருங்க, அதையும் நல்லா போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு அது லைட்டாக ஃப்ரை ஆனோன்னே ஸ்மெல் வரும். அதை எடுத்து என்ன பண்ணுங்கள், நம்ம தேங்காய் உடச்சக்கடலாம் போட்டோம் பார்த்திங்களா, அதில் போட்டு அதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. வேணுன்னா இதில் 4 முந்திரி கூட சேர்த்துக்கோங்க, சூப்பராகவே இருக்கும். நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ தாளிக்கலாம் வாங்க. அதே பேனில் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றி சோம்பு திருப்பி ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுட்டு இன்னொரு பச்சை மிளகா வச்சுருந்தாலும் அதை கீனி போட்டுக்கோங்க. காரம் வந்து அவ்வளோவா இருக்காது. நல்லா அந்த பச்சை மிளகா வெடித்து வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நீட்டாக தான் வந்து வெங்காய தக்காளிலாம் கட் பண்ணியிருக்கேன். இல்லை எங்கள் வீட்டிலலாம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா இதில் நிறையவே போட்டிருப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, என் பையனுக்கு வந்து இந்த சட்னியில் வெங்காயத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவன் என்ன பண்ணுவான், அவனுக்காகவே பெரிய வெங்காயமாக தான் போடுவேன் எப்பயுமே சட்னி செய்யும் போது. ஆனால் உங்களுக்கு வேணான்னா ஒரு சின்ன வெங்காயமாக சேர்த்துக்கோங்க. வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபியை வந்து 3 விதமாக செய்யலாங்க. நான் செய்கிற மாதிரி ஒரு விதம். ரெண்டாவது விதம் என்ன பார்த்திங்கன்னா, நான் தேங்காய் அரைச்சி ஊற்றுறேன் பாருங்களா, அது மாதிரி ஊற்றாத என்ன பண்ணுவாங்கன்னா, இதே மாதிரி வதக்கிட்டு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு நல்லா அந்த தண்ணி கொதித்து வரும்போது கடல மாவு இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து ஒரு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி தேவைக்கேற்ப மிக்ஸ் பண்ணி ஊற்றிடுவாங்க. அது ஒரு கொதி வந்தோடனே நல்லா திக்காயிடும். அது மாதிரி ஒரு விதமாக செய்வாங்க. இன்னொரு விதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இன்னும் ஒரு விதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பருப்பு இருக்குது பாருங்கள், அதை நான் ஊற வச்சு நல்லா மையாக அரைச்சி ஊற்றிடுவாங்க. இதே மாதிரி கடைசியில் அந்த தேங்காய் ஊற்றும் போது வந்து பார்த்திங்கன்னா, நான் சொல்கிற மாதிரி கடல மாவு அப்புறம் வந்து கடலப்பருப்பு இது 2த்தையும் யூஸ் பண்ணுவாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து 2 டைப் யூஸ் பண்ணியிருக்கேங்க. இது மாதிரி ஒரு வாட்டி, ஒரு நிமிஷம், இதை வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், வீட்டு மிளகாத்தூள். நீங்கள் வேணான்னா நீங்கள் பச்சை மிளகாவே செய்யணுன்னா அது பச்சை மிளகாவே நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ப அதிலே போட்டு அரைச்சி ஊற்றிக்கோங்க. நல்லாவே டேஸ்ட்டாகவே இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து பச்சை மிளகா அவ்வளோவும் வேண்டாம் வெயில் காலத்துலன்னு சொல்லிவிட்டு நான் வந்து மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்திங்கன்னா தேங்காய் பேஸ்ட்டு, அதை எடுத்து ஊற்றிக்கலாம். அது தேவைக்கேற்ப தண்ணி எடுத்து ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து நான் தண்ணியாக தான் வச்சுருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, என் ஹஸ்பண்ட் வந்தார்னா அவர் சாப்பிட லேட் ஆகும். அப்போ சூடு பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் திக்காகிடும். அதனால் நான் தண்ணியாக தாங்க இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். தேவைக்கேற்ப உப்பு போட்டு கொதிக்க விட்டுக்கலாம். டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு. சட்னி வந்து தண்ணியாக தாங்க வைப்பேன் நான். எங்கள் வீட்டில் தண்ணியாக வச்சா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, இது ரொம்பலாம் கொதிக்க விடக்கூடாதுங்க. ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டோன்னா அது நம்மளுக்கு திக்காக எவ்வளோ தண்ணியாக இருக்குது. ஒரு கொதி வரும்போது காட்டுறேன். இப்போ தேவைக்கேற்ப வந்து உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து தேங்காய் அரைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன். அப்புறம் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் உப்பு போட்டு கொதிக்க விட்டால் போதுங்க. அப்புறம் வந்து வேணும்னா போட்டுக்கலாம். ஒரு கொதி வரும்போதே பாருங்கள், அது திக்காயிடுச்சு. இதுலேயே நான் இன்னும் கொதிக்க விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப திக்காயிடும். இந்த சட்னி கொதிக்கும் போது பார்த்திங்கன்னா குருமா வாசனை தாங்க வரும். ஆனால் வந்து டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு நாள் வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா மாதிரியும் இருக்கும். ட்ரை பண்ணுறது மட்டும் இல்லாத எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு வந்து தம்பிக்கு வந்து மெயின் டிஷ் என்ன பண்ண போகிறேன்னா, இட்லி தாங்க பண்ண போகிறேன். என் ஹஸ்பண்டுக்கு வந்து தோசை. ஏன்னா வெரைட்டியாக கேட்பாங்க காலைல, சரி இட்லி தோசை தான் சொல்லிவிட்டு தம்பிக்கு மட்டும் இட்லி ஊற்றி கொடுத்துட்டேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பார்த்துட்டு மட்டும் போகிறீங்க, லைக் பண்ணவே மாட்டீங்க. லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் தட்டிட்டு போங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.